தி லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் கெரோலின் அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். 148 சங்கீதம் 1-5 வசனங்கள். அல்லேலூயா! வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமீன். இப்பொழுது சிஸ்டர் ரொமோனா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். சோத்தரிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா. ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் நாள் அற்புதமாக காண கிருபையை தாங்க, எங்கள் எல்லா தேவையும் சந்திங்கப்பா. இன்னைக்கு ப்ரேயரை நல்லா பண்ண கிருபையை தாங்க, எங்கள் கூடையே இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபனில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். இப்பொழுது நம்ம ஏசப்பா புகழ்ந்து பாடலாம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர்.
படை எங்களை சூடும்போது ஏசப்பா நீங்கள் ஓங்கிய புயங்கொண்டு எங்களுக்கு ஏசப்பா யுத்தம் செய்தவரே உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை அழைத்தவரே ஏசப்பா, எங்களை தெரிந்து கொண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாழ்கிறது உங்களுடைய கிருபையினால தான் ராஜா. எங்களை அழைத்து அப்பா இந்த ஊழியத்திற்கென்று அழைத்து ஏசப்பா நீங்கள் வழி நடத்துகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் ஏசப்பா. என்னை அழைத்தவரே என்ற பாடலை பாடி ஏசப்பாவை ஆராதிக்கலாம். கிருபை இல்லாமல் நாங்கள் இல்லை ராஜா. அப்பா உங்கள் கிருமையோடு எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் தகப்பனே அப்பா மீதியான வேலையை உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீரே உயர்ந்திருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். அன்புள்ள இயேசுவே, அருமையான ஒரு ஆராதனை ஏறெடுக்கவும் உங்கள் பிரசன்னத்தை உணர்வும் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எப்போதும் தேவரீர் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவன் உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அல்லது வெற்றி வாழ்க்கைக்கு அல்லது நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியங்கள், சில காரியங்கள் உண்டு. அதை தான் இன்று உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் சுருக்கமாக இந்த செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். உங்கள் வெற்றியின் ஜீவிதத்திற்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கும் எப்போதும் நீங்கள் கவனித்து சிந்தித்து செயல்பட 7 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். முதலாவது காரியம், கடந்த கால சம்பவங்கள் உங்கள் நிகழ்கால சமாதானத்தை திருட விடாதீர்கள். கடந்த கால சம்பவங்கள், அந்த கடந்த காலத்திலே உபத்திரத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், ஏமாற்றத்தின் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம், அல்லது பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், உலையான சேற்றிலே விழுந்து இழந்திருக்கலாம். ஆனாலும் நிகழ்காலத்திலே நீங்கள் அதையெல்லாம் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிற ரட்சிப்பையும் சமாதானத்தையும் நீங்கள் இழந்து போவீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவையெல்லாம் ஒழிந்து போயின, சகலமும் புதிதாயின. அல்லேலூயா. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவன் மன்னித்து நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாக, ரட்சிக்கப்பட்டவனாக, நீதிமானாக, தேவனுடைய பிள்ளையாக அவர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால்தான் ஏசாயா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 43வது அதிகாரத்திலே 18வது வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. நம் கடந்த கால வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் கரை திரைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம், அல்லது பிரச்சனையோடு கூடிய ஒரு வாழ்க்கை, துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஏமாற்றத்துடன் கூட கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்திருப்போம். அதை இக்காலத்திலே நாம் நினைப்போம் என்று சொன்னால், இன்னும் நாம் துன்பங்களை, இன்னும் கேட்டால் குப்பைகளை வாரி நம் தலைமேல் போட்டு கொள்கிறோம். ஆம், நாம் இன்னும் நம்மைய அழுக்காக்கி கொள்கிறோம். தேவன் கொடுத்த சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல், அவர் அளித்த ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் அதை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இப்போது முழுமையாக நாம் கிருபைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினாலே முதலாவது காரியம், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். கடந்த கால சம்பவங்கள் உங்கள் நிகழ்கால சமாதானத்தை திருட விடாதபடிக்கு நீங்கள் காத்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் வெற்றி பெற வேண்டுமா? நான் முன்னேறி செல்ல வேண்டுமா? என் இலக்கை நான் அடைய வேண்டுமா? நிச்சயமாய் நான் ஒன்று செய்ய வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி நான் தொடரும்போது நான் வெற்றி பெறுவேன். அல்லேலூயா. பழசெல்லாம் சுமந்துக்கிட்டு, அதெல்லாம் தோள் மேலே போட்டுக்கிட்டு, அந்த பாரத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டு நீங்கள் ஓடுவீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறவே முடியாது. எல்லாற்றையும் உதறி தள்ளுங்கள். பழவைகள் எல்லாம் உதறி தள்ளுங்கள். பழைய சிந்தனைகள், பழைய கால வாழ்க்கைகள் எல்லாம் உதறி தள்ளுங்கள். நீங்கள் இப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க, புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீங்க.
ஆகினால் பின்னானவைகளை மறந்து நீங்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அதெல்லாம் மறந்து விடுங்க. திரும்பி திரும்பி நினைக்காதீங்க. ஒருவரை பார்க்கும் போது இவன் என்னை ஏமாற்றினானே, இதோ என்னை பற்றி மிகவும் தூற்றினானே, அல்லது என்னை இழிவுபடுத்தினானே, வெட்கப்படுத்தினானே என்று சொல்லி நீங்கள் அவனை பார்த்து துயரப்படுவீர்கள் என்றால், வேதனைப்படுவீர்கள் என்றால், நிச்சயமாய் தேவன் கொடுத்த சமாதானத்தை உங்களால் அனுபவிக்கவே முடியாது. நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீதிமானாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். பழையவைகள் எல்லாம் கலைந்து போடுங்கள். அதை ஒருபோதும் சிந்திக்காதீங்க. அது பிசாசின் தந்திரம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அவன் உங்களை முன்னேற விடாதபடிக்கு, உங்கள் எதிர்காலத்தை தடை செய்யும்படிக்கு, உங்கள் வெற்றி பாதிக்கும்படிக்கு அவன் பழையவைகளை, கலைகளை, அவன் நாற்றமடித்தவைகளை, குப்பைகளை கொண்டு வந்து உங்கள் மேலே போடுகிறான். நீங்கள் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வார்த்தையை பற்றி கொண்டு அவர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நீங்கள் வேகமாக போகிறவர்களாக இருங்க. அதன் மீது நோக்கமுடையவர்களாக இருங்க. அதை போய் எடுத்துக்கொள்கிறவர்களாக இருங்க. அந்த இலக்கை நோக்கி அடைகிறவர்களாக நீங்கள் இருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சகோதரி இருந்தார்கள். அவங்க வாழ்க்கையில் பல பாடுகளை அனுபவித்து வந்தாங்க. அதன் பிறகு அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க ரட்சிப்பை கண்ட ஒருவர், கிறிஸ்துவுக்குள்ளான ஒருவர், அவர் அந்த மகளை திருமணம் செய்து கொண்டார். கணவனும் மனைவியுமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். திடீர் ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கையில், அவளுடைய எண்ணங்களிலே பழைய வாழ்க்கையெல்லாம் பிரதிபலிக்க ஆரம்பித்தது. அவள் பட்ட துன்பங்கள், அவள் பட்ட கஷ்டங்கள், அந்த புதிய வாழ்க்கையை அவளால் அனுபவிக்க முடியவில்லை. அவள் எப்போது சோர்ந்து போய் இருந்தால், பொலிவுள்ள அவள் முகம் சோகமடைந்து கலையிழந்து காணப்பட்டது. முகப்பிரகாசம் இல்லை. கணவனோடு சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. அப்பொழுது கணவன் இதை கண்ணோக்கி பார்த்து, உனக்கு என்ன சம்பவித்தது, நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்கும்போது அவள் சொல்லுகிறாள், என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே என் பழைய நினைவுகள் வருகிறது. நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்திலே நான் அவமானப்பட்ட காரியங்கள் தான் சிந்திக்க தோன்றுகிறதை ஒழிய எனக்கு தேவன் கொடுத்த இந்த புதிய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதது தடை செய்கிறது. அப்படியாகவே ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த பொருள் மூலமாக நடந்த ஒரு சம்பவம் இது மாதிரி எனக்கு வாழ்க்கையில் அந்த நினைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னாலாம். அப்போது அந்த கணவன் சொன்னானாம், நீ இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற, ஆண்டவர் உன் பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தாரு, இது பிசாசினுடைய தந்திரம், நீ ஏமாந்து போகாத, நீ ஒன்று செய், நான் ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல், நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று சொல், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின என்று சொல், நான் இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல், என் ரட்சிப்பையும் என் சமாதானத்தையும் யாரும் பறித்து கொள்ள முடியாது என்ற அறிக்கை செய், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்படிப்பட்ட நினைவுகள் வரும்போது வேதத்திலே உன்னுடைய சிந்தனைகளை கொண்டு செல், வசனங்களை கொண்டு வா, கர்த்தரை நோக்கி துதி, பாடு, ஆராதி. அவைகள் உன்னை விட்டு எடுத்து போடப்படும், அவை உன்னை விட்டு விலகி போகும் என்று சொன்னாராம். அப்படியாகவே அந்த பெண்ணும் கூட கணவன் சொன்னபடியே நடந்தால் பாருங்கள், ஒரு சில வாரங்களில் அவள் பழையபடி மகிழ்ச்சி உள்ளவளாய் மாறினாள். தன் கணவனோடு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ அவள் ஆரம்பித்தார். அந்த குடும்பம் இனிமையான ஒரு குடும்பமாய், கர்த்தருடைய குடும்பமாய் மாற்றிற்று. ஹல்லேலூயா. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம சமாதானத்தை திருடும்படியாய், நம்முடைய சந்தோஷத்தை திருடும்படியாய், இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருடும்படியாய் பிசாசு என்ன செய்வான்? உங்களை திசை திருப்பி பின்னோக்கி பார்க்க செய்வான். ஆனால் நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். அல்லேலூயா. என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தன்
அவன் என்ன செஞ்சான், பாவம் செய்து அதாவது தனக்கான சொத்தை எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போய் சோரம் போயிட்டு பெண்களோடு எல்லாம் செலவழிச்சுட்டு ஒன்றுமில்லாத தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். ஆனால் மூத்த குமாரன் தன் தகப்பனோடு இருந்தான். ஆனால் மூத்த குமாரன் கேள்விப்படுகிறான், தன் இளைய குமாரன் திரும்பி தன் இளைய தம்பி அவர் வந்திருக்காரு திரும்பின்னு சொல்லி கேள்விப்பட்டப்போ தகப்பனிடத்தில் சொல்கிறான், இந்த பார், நான் உன் கூடயே இருந்தேன், எனக்காக நீ ஒரு விருந்து கூட நீ ஆயுதம் ஒரு ஆடு கூட எனக்கு கொடுக்கல, சொத்தெல்லாம் போயிட்டு என்ன செஞ்சான், அவன் போயிட்டு எல்லாத்தையும் தன்னுடைய பாவத்தில் ஒழித்து விட்டு வந்திருக்கான், அவனுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்திருக்கிறியே என்று சொல்லி அவன் கஷ்டப்படுறான். அந்த மூத்த குமாரன் என்ன செய்கிறான் தெரியுங்களா, தன் பழைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிறான். அவனுடைய பழைய வாழ்க்கையை சிந்தித்து, அவன் பிரிந்து போனதை சிந்தித்து, அவன் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விரையும் பண்ணியதை சிந்தித்து அதை மாத்திரம் பார்க்கிறானே ஒழிய அவன் மனம் திரும்பி வந்ததை அவன் பார்க்கவில்லை. ஆனால் தகப்பனுடைய பார்வையிலோ இதோ தன் மகன் மனம் திரும்பி வந்திருக்கிறதை, காணாமல் போனான் மீண்டும் காணப்பட்டான், வந்திருக்கிறான், மரித்தான் ஆனால் திரும்பி வந்திருக்கிறான், உயிரோடு வந்திருக்கிறான்னு நாம் சந்தோஷமாக இருப்போம். நீ என்னோடு கூட இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுங்களா, அந்த மூத்த குமாரன் தன்னுடைய பழையசை நினச்சி பார்க்கும்போது அந்த 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 தம்பியினுடைய பழைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும்போது அவன் நிகழ்கால அந்த சமாதானம் சந்தோஷத்தை அவன் இழந்து விடுகிறான். இன்றைக்கும் நம்ம குடும்பத்தில் அப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, அப்படி இருக்காதீங்க. பிசாசு தந்திரசாலே நிகழ்கால சமாதானத்தையும் அமைதியும் சந்தோஷத்தையும் திருட பார்க்குறான். ஏமாந்து போகாதீங்க. ரெண்டாவது ஒரு காரியம், வாய்ப்புக்காக காத்திரு, வாய்ப்புகளை நழுவ விடாதே. வாய்ப்புக்கு ஒன்று காத்திருக்கணும், அடுத்தது வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நழுவ விடக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தமஸ்கு போகிற வழியில் அந்த பவுல் இயேசுவை சந்திக்கிறான். அப்போது அவன் கண்கள் குருடாகி போயிடும் அந்த பரிசுத்தமான அந்த வெளிச்சத்தில். அப்பொழுது ஆண்டவரே நீ யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொல்லுகிறார். ரெண்டாவது அவன் என்ன சொல்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ரெண்டாவது கேள்வி கேட்குறான். காரணம் என்ன தெரியுங்களா, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்ளுகிறான், நழுவ விடவே இல்லை. என்னை தெரிந்து கொண்ட இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கணும், அதே சமயம் வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 40 அதிகாரத்திலே 31வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல எழும்பி பறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்ம பிரசங்கி புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம், நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியமானவர்கள் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்களுக்கு எல்லோரும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. நீ வேகமாக ஓடலாம், ஆனால் உன் வேகம் போதாது. உனக்கு நிறைய சௌரியம் இருக்கலாம், ஆனால் அது போதாது. உன் ஞானம் இருக்கலாம், ஆனால் ஞானம் போதாது. ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனால் அது போதா. புத்திமானாக நீ இருக்கலாம், அந்த புத்தியும் போதாது. ஆகினாலே உன்னுடைய அறிவும் உன்னுடைய எதுவுமே இதெல்லாம் என்ன போதாது. ஆனால் தேவையானது ஒன்று என்ன தெரியுங்களா, சமயமும் தேவ செயலும் நேரவிட வேண்டும். அல்லேலூயா. ஆகினாலே வாய்ப்புகளும் அந்த காலங்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்காக நீ காத்திருக்க வேண்டும், அவசரப்பட்டு விடக்கூடாது. ஆபிரகாமினுடைய மனைவியாக சாராள் அவசரப்பட்டபடியினாலே, தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அவசரப்பட்டபடியினாலே ஆகாரை என்ன செய்கிறார், மனைவியாக தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கும்போது அப்போ இஸ்மேல் என்று சொல்லி ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த
குழந்தையும் மற்ற அந்த ஆகாரம் அவளுக்கு மனநோவாய் வேதனை உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவசரப்பட்டபடி கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார், உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு குமாரனாக இருப்பான், வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, உன்னால் எண்ணக்கூடுமானால் என்ன, உன் சந்ததி அப்படியா இருக்கலாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனாலும் கூட கொஞ்சம் அவசரப்பட்டதுனாலே அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துச்சுங்க. ஆகினாலே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நம் நிறைவேறுவதற்கு காலமும் அந்த சமயமும் தேவ செயலும் வேண்டும். அந்த காலத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலை அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து உயர எழும்புவார்கள். ஆகினால காத்திருக்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ பாதத்தில் நாம் காத்திருக்கிறோமோ, ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவான விசுவாசத்தோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற சமயத்தில் சரியான நேரத்தில் தவறாத ஒரு நேரத்தில் அவருடைய மெத்தடில் நமக்கு செய்து முடிப்பார். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும், அது சரித்திரம் படைக்கிறதா இருக்கும். உங்கள் சந்ததிகளுக்கு 1000 தலைமுறைக்கு மேலாக அது ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விவசாயி இருக்கிறான், அவன் விதை விதித்து விற்று அவன் பார்க்கிறான், அந்த வாய்ப்புக்காக பார்க்கிறான். மழை பொழிய வேண்டும், விதைக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது, அந்த காலத்துக்காக காத்திருக்கிறான். விதைக்க வேண்டிய காலத்தில் விதைக்கிறான், அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் அறுவடை செய்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மத்தியிலே மழை பொழிகிறது, அது மத்தியிலே புயல் வீசுகிறது, காற்றடிக்கிறது. ஆனாலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த விவசாயி காத்திருக்கிறான். அல்லேலூயா. அதே போல தான் நாமும் ஒவ்வொரு ஏற்ற சமயத்தில் விதைகளை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுவடை செய்வார்கள். ஆகினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், சமயங்கள், நேரங்களை நாம் என்ன செய்வோம்? பயன்படுத்திக் கொள்வோம், தவறவிட வேண்டாம். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்படியாய் காத்திருப்போம். விவசாயி காத்திருந்து அறுவடை செய்வது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில அறுவடை செய்வோம். 2 விதமான காரியங்கள் உண்டு. காய்கறி பயிரிடுவது ஒன்று, மரம் பயிரிடுவது ஒன்று. காய்கறி பயிரிடும் பொழுது அது 1.5 மாதத்திலேயோ அல்லது 2 மாதத்தில் 3 மாதத்துக்குள்ளோ அது பலன் கொடுக்கிறதாக இருக்கும். ஆனால் திரும்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? விதைத்து கொண்டு. மரம் நடுவது அப்படி அல்ல. மரம் நட்டு விட்டு நாம் பல ஆண்டுகள் காத்திருக்கும் போது தான் அந்த மரம் அந்த முளைத்து வளர்ந்து அது கிளைகள் தோன்றி பூ பூத்து காய் காய்த்து அது நிலையாய் எப்பொழுதுமே அது கனி கொடுக்கிறதாய் இருக்கும். அல்லேலூயா. ஆகினாலே நாம் விதைக்கிறதிலும் சரி, 2மே தேவைங்க. நமக்கு காய்கறியும் தேவைதான், மரமும் தேவை. 2மே நம்ம என்ன செய்யணும்? பயிரிட வேண்டும். ஆகினால நம்முடைய வாய்ப்புகளுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது. தாவீது 7 அவங்களுடைய சகோதரர்கள் மத்தியில் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் பாருங்க, இஸ்ரவேலின் ராஜாவாக. ஆனால் உடனடியாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக மாறவில்லையே. பல காலங்கள் எடுத்தது அவன் சமஸ்த இஸ்ரவேல் மீது ராஜாவாவதற்கு. ஆனால் அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அதே போல் யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்புக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தார். ஆனாலும் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு அவன் காத்திருந்தான். அந்த சமயமும் அந்த தேவ செயலும் ஏற்படும் பொழுது அவன் பாருங்க, எகிப்து முழுவதுக்கும் அவன் அதிகாரியாய் மாறினான். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் காத்திருந்தால் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். அல்லேலூயா. முதலாவது காரியம், கடந்த கால சம்பவங்கள் உங்கள் நிகழ்கால சமாதானத்தை திருட விடுறதுக்கு அனுமதிக்காதீங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவின் பரம அழைத்து இலக்கை நோக்கி நீங்கள் தொடர வேண்டும். 2வது காரியம், வாய்ப்புக்காக காத்திருங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போது நழுவ விடாதீங்க. 3வது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம், அதுதான் மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாதே. மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாதே. பவுல் சொன்னது போல, ஆண்டவரை நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர்,
என் வாழ்க்கையின் நோக்கம் ஆண்டவருக்கு என்னவாய் இருக்கிறது, என் வாழ்க்கை குறித்த சித்தம் என்ன ஆண்டவரே, அதை கேளுங்கள். மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தோல்வி அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆகினாலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா, மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம் காட்டுவோம். அல்லேலூயா. ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தமான உண்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோம். அல்லேலூயா. ஆனால் மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லி நீ கவலை கொள்ளாதே. என்னை பற்றி என்ன நினச்சிக்குமா, என்ன எதாவது நினச்சிக்குவானா, நான் தாழ்ந்தவன் நினைப்பானா, படிக்காதவன் நினைப்பானா, அல்லது கோபக்காரன் நினைப்பானா, எரிச்சலுன்னு சொல்லப்பானா, என்னை தப்பாக நினச்சிருவானா, இது மாதிரி மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று நான் கவலைப்படக்கூடாது. ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நாம் வாழ வேண்டும். சவுல் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சவுல் ராஜா அவன் வாழ்க்கையில் அவன் விழுந்து போனதுக்கு மூல காரணம் என்ன தெரியுங்களா? தாவீது கோலியாத்தை வென்ற பிறகு அந்த இடத்துல நம்ம பெண்கள் பாடுகிறார்கள், தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றதோ 1000. அப்பொழுது சவுலுடைய இதயத்தில் தோன்றுகிறது, அவனுக்கு 10,000 என்ன, அவனுக்கு இந்த நாட்டையே கொடுத்து விடலாமே என்று சொல்லி மற்றவர்கள் என்ன புகழ்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்று அதை நினைத்து சிந்தித்து கவலைப்பட்டு தாவீதின் மீது பொறாமை உடையவனாக மாறினான். ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் தாவீது கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. தாவீது ஒருபோதும் புகழ்ச்சிக்காக அவன் வாழவே இல்லை. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், வாழ்ந்து காட்டின அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம விழுந்து போவதற்கு பிசாசு பல தந்திரங்களை கொண்டு வருவான். மற்றவங்க உங்களை புகழலாம், மற்றவங்க உங்களை மேன்மை பாராட்டலாம், சில சமயம் உங்களை தூற்றலாம், உங்களை இகழலாம். ஆனால் அவங்க வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை நீங்கள் இழந்து விடாதீங்க, துக்கப்பட்டுறாதீங்க, கவலைப்பட்டுறாதீங்க. ஆண்டவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கேன், ஆண்டவருக்கு பிரியமாக நான் நடக்கிறேனா என்று சொல்லி மாத்திரம் சிந்திங்கள். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா அதை மாத்திரம் பார்த்து சிந்திங்கள். பாருங்கள், ஒரு 7 இளவரசர்கள் ஒரு ராஜாவுக்கு இருந்தாங்களாம். அப்போ அந்த 7 இளவரசர்களை யாரை ராஜாவாய் மாற்றுவது என்று சொல்லி அந்த தந்தை ராஜா சிந்தித்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கலான்னு சொல்லி அந்த 7 இளவரசர்களை கூப்பிட்டு, நான் உங்களில் ஒருவனை ராஜாவாய் நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன், அதற்கு முன்பாக உங்களுக்குள்ள ஒரு போட்டியை வைக்கிறேன். உங்கள் கருத்தில் ஒரு பாத்திரம் கொடுக்கப்படும், அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றப்படும், அந்த எண்ணெய் நிரப்பப்படும். நீங்கள் இதோ இந்த இடத்திலிருந்து கிளம்பி அந்த மலை மேலே ஏறி அந்த மலைக்கு அந்தப்புறமாக நீங்கள் அந்த பாத்திரத்தில் எண்ணெயோடு போக வேண்டும். அந்த பாத்திரத்தில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தக்கூடாது. உங்களுடைய 2 பக்கமும் இதோ வாளை உரினபடி வீரர்கள் காத்திருப்பார்கள். ஒரு சொட்டு அங்கு நீங்கள் அந்த எண்ணெய் சிந்தினாலும் இந்த பந்தயத்திலிருந்து நீங்கள் விலக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். மற்றும் ஜனங்கள் 2 பக்கம் சூழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை எச்சரித்து, இதில் யார் வெற்றி பெறுகிறானோ ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தாமல் அந்த மலைக்கு அந்த பக்கம் கொண்டு வருகிறவனே நான் என்ன செய்வேன், ராஜாவாக மாற்றுவேன், எனக்கு பிறகு அவன் ராஜாவாய் மாறுவேன் என்று சொல்லி அந்த தந்தை ராஜா சொன்னாராம். அப்படியாகவே 7 இளவரசர்களும் என்ன செஞ்சாங்க, இது எளிதானது, இதில் என்ன இருக்குன்னு எல்லாரும் பாத்திரத்தை வாங்கினார்கள், கருத்தில் வைத்தார்கள், எண்ணெயை ஊற்றினார்கள், எல்லோரும் கடந்து போனார்கள். ஆனால் அதில் ஒருவன் மாத்திரம்தான் வெற்றி பெற்றான். அவன் வெற்றி பெற்று அந்த பக்கம் பார்க்கும்போது அப்போ ராஜா கேட்குறாரு, உன்னால் எப்படி ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்த முடியாமல் நீ அந்த பக்கம் வந்தாய்? 2 பக்கம் வாளை ஏந்திய வீரர்கள் இருந்தார்களே, சேவகர்கள் இருந்தார்களே, அவரை நீ கவனித்தாயா? 2 பக்கம் ஜனங்கள் உன்னை ஒரு பக்கம் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஒரு பக்கம் தூற்றி கொண்டிருந்தார்களே, அதை நீ கவனித்தாயா? அப்போது அவன் சொல்லுகிறான்,
என் கவனமெல்லாம் என் பாத்திரத்தில் தான் இருந்தது. தூற்றுவார் தூற்றட்டும், புகழ்வார் புகழட்டும், ஆனால் என் கவனம் என் பாத்திரத்தில் இருந்தது தந்தையே என்று சொன்னானாம். தந்தை மெச்சிக்கொண்டார், அவனையே என்ன செய்தார், தனக்கு பிறகு ராஜாவாய் மாற்ற. ஏன் இதையும் சொல்லுகிறேன்னா, அவனுடைய பாத்திரத்திலே அவன் கவனம் இருந்தது. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், புகழ்கிறார்களோ தூற்றுகிறார்களோ என்பதையெல்லாம் அவன் கவனிக்கவில்லை. தன் பாத்திரத்திலிருந்து ஒரு சொட்டு எண்ணெயும் கீழே விழுந்துவிடக்கூடாது என்ற கவனத்தோடு கூட அவன் கடந்து போனபடியினாலே அந்த போட்டியில் அவன் வெற்றி பெற்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கவனம் தேவை. தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது மிகுந்த கவனம் தேவை. மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை பற்றி அல்ல, என்னை புகழட்டும் தூற்றட்டும், ஆனால் என் வாழ்க்கையிலே நான் கவனமாக இருப்பேன். தேவன் அழைத்த அழைப்பிலே நான் உறுதியாய் நிற்பேன். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் வெற்றிகரமாய் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். மற்றவர்களுடன் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவங்களோடு கூட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணவே கூடாது. அவனை மாதிரி நான் இல்லையே, அவனை மாதிரி வாழ முடியலே, அவனுக்கு கிடைத்த வாழ்க்கையை போலே, அவனுக்கு இருக்கிற செல்வம் போல எனக்கு இல்லையே, அவனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வருமானம் என்கிட்ட இல்லையே, வேலை இல்லையே, அவனும் நானும் ஒன்றா தானே படித்தோம், ஒரே ஸ்கூலில் தானே படித்தோம், ஒரே இதுவாக தானே இருந்தோம், அவன் மட்டும் நல்லா புத்திசாலியாக இருக்கேன், எனக்கு மட்டும் புத்திசாலி, அவன் நல்ல வேலை கிடைச்சி எனக்கு மட்டும் வேலை கிடைக்கலையே, அல்லது நான் மட்டும் ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் பரவாயில்ல பெரிய அதிகாரியாக இருக்கான், வீடெல்லாம் கட்டிட்டானே, நான் இன்னும் ஒன்றும் கட்ட முடியலையே. மற்றவர்களோட கம்பேர் பண்ணாதே. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம், நான் நல்லா முன்னேறிட்டேன், அவன் அப்படியே இருக்கான் பாரு, அவன் புத்தி இல்லாதவன், இப்படியும் நீ எடை போடாதே. ஹல்லேலூயா. மற்றவர்களோடு கூட உன் வாழ்க்கையை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பாருங்க, ரோமர் 8:30 வாசிக்கிறோம். எவர்களை பாரு, கர்த்தர் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நாம் முன்குறித்து தெரிந்து கொண்டோம். எவர்களை முன்குறித்து தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக்கினாலே எவர்களை முன்குறித்தாரோ தேவன் நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தின்படியாக நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னார், நானும் என்னுடைய நண்பரும் நாங்கள் 2 பேரும் காலேஜிலேருந்து வெளியே வந்தோம். அவர் அரசாங்க வேலைக்கு போயிட்டார், ஆனால் நானும் ஒரு அரசாங்க வேலைக்கு தான் போனோம். 2 பேருமே அரசாங்க வேலைக்கு தான் போனோம். ஆனால் அவர் அரசாங்க வேலையில் நல்லா உயர்ந்து அதிகாராகி நிறைய சம்பாரித்து வெளியே வந்தார். ஆனால் நானும் அரசாங்க வேலையில் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் கூட என்னிடத்தில் அவ்வளோ வருமானம் இல்லை. ஆனால் தேவன் திடீர் என்று அவரை ஊழியத்துக்கு அழைத்த போது, இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஏராளமான ஆத்மாக்களை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். அவரிடத்தில் ஏராளமான செல்வங்கள் உண்டு, நண்பனிடத்தில் என்னிடத்தில் ஏராளமான ஆத்மாக்கள் உண்டு என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவங்கவுங்க அழைக்கப்பட்ட அழைப்பு வித்தியாசமானது. ஆகினாலே இவரை அழைத்தவர் ஊழியக்காரனை அழைத்து நிறைய ஆத்மாக்களை கொடுத்து, நிறைய குடும்பங்களை வெளிச்சத்தை கொடுத்து, நிறைய குடும்பங்களை ரட்சித்து, நிறைய குடும்பங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து, நல்ல எதிர்காலத்தை அமைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார் இவர் மூலமாய். அல்லேலூயா. ஆனால் இவரிடத்த பணம் இல்லை, செல்வம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபையும் வல்லமையும் வரமுடைய மனிதனாய் இருக்கிறார். அதனால் நீங்கள் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கு பாருங்க, அந்த அழைப்பில் நீங்கள் நிலைத்திருங்க. மற்றவங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அல்லேலூயா. 10க்கு அதிபதி உண்டு, 100க்கு அதிபதி உண்டு, 1000க்கு அதிபதி உண்டு. அல்லேலூயா. 10க்கு அதிபதினா 10க்கு அதிபதியாகவே நீங்கள் நினைத்து பாருங்கள். அதுக்காக 1000க்கு அதிபதியாக இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் நினச்சி அதோடு கம்பேர் பண்ணாதீங்க. அல்லேலூயா. நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் என்ன செய்வோம்? செவ்வையாய் செய்வோம், தேவனுக்கு பிரியமாய் செய்வோம். ஹல்லேலூயா. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். பண ஆசை
எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால மற்றவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே படிப்பு தானே படித்தோம், ஒரே ஞானம் தானே, ஆனால் அவன் நல்ல பணத்தோடு இருக்கிறான், நான் பணம் இல்லாத இருக்கிறேனே, ஆனாலும் கூட கர்த்தர் நம்ம எந்தெந்த பகுதியில் நம்ம கனப்படுத்தியிருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பண ஆசை தீமைக்கு வேறாக இருக்கிறது. ஒரு வைர வியாபாரி இருந்தார். அந்த வைர வியாபாரி ஒரு சமயம் தன் வைரங்களை என்ன செஞ்சார், டேபிள் மேலே வச்சுருந்தார். அப்போ திடீர்னு ஒரு எலி வந்து என்ன செய்தது, ஒரு வைரத்தை விழுங்கி விட்டு அங்கேருந்து ஓடி போய் விட்டது. விலையேறப்பெற்ற ஒரு வைரம் அது. அப்பொழுது அந்த வைர வியாபாரி அந்த வைரத்தை எப்படியாவது நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவர் எலி பிடிக்கிறவனை கூப்பிட்டு அவன் கையில் துப்பாக்கியும் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு எலி வந்து ஒரு வைரத்தை விழுங்கியிருக்கிறது, தயவுசெய்து அதை கண்டுபிடிச்சி சுட்டுட்டு அந்த வைரத்தை எனக்கு கொடுங்க என்ன சொல்லி நான் உனக்கு இவ்வளோ காசு தரேன்னு சொல்லி அவனோடு கூட பேரம் பேசி துப்பாக்கியும் கொடுத்தாராம். சரின்னு அந்த எலி பிடிக்கிறவன் வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் ஒரு எலி இல்லை, 2 எலி இல்லை, நூற்றுக்கணக்கான எலிகள் இங்கே அங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எந்த எலி அந்த வைரத்தை சாப்பிட்டது, எந்த எலியின் வயிற்றுக்குள்ளே அந்த வைரம் இருக்கிறது என்று இவனை திகைத்து போனான். ஆனால் கொஞ்ச நாள் அவன் நிதானித்து விட்டான். அந்த வைரத்தை முழுங்கின அந்த எலியை என்ன செஞ்சான், சுட்டு அந்த வைரத்தை எடுத்து அந்த வைர வியாபாரிகிட்ட கொடுத்தானான். அப்போது வைர வியாபாரி கேட்டானா, இத்தனையோ எலிகள் இருந்ததே, இதில் கரெக்டாக இந்த எலி மாற்றம் ஒரே ஒரு குண்டை மட்டும் பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தி இந்த வைரத்தை எப்படி கண்டுபிடித்தா, இந்த எலிதான் முழுங்கிற்றுன்னு சொல்லி. அப்போது அவன் சொன்னானாம், ஐயா, மனிதர் இருக்கிற குணாதிசயம் இதற்குள்ளே இருப்பதை நான் கண்டேன். எல்லா எலிகளும் ஒன்றோடு ஒன்று உணவுக்காக இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. இது வைரத்தை விழுங்கிய இந்த எலி தனக்குள் ஒரு பெருமையை வந்துவிட்டது, தான் விலையேற பெற்றவன், எனக்குள் வைரம் இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த பெருமையோடு கூட தனித்தன்மையாய் அது பிரிந்திருந்து ஒரு பக்கமாக இருந்தது. அதை மற்ற எலிகளுடன் அவர் சேரவே இல்லை. ஏன்னா அவைகளிடத்தில் வைரம் இல்லை, அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை. இதனிடத்தில் வைரம் வந்தபடினாலே இது பெருமையாக எண்ணிட்டு தனித்து இருந்தது. அதை நான் தனித்திருப்பதை நான் பார்த்து நான் கண்டுபிடித்தேன். உடனே சுட்டு வீழ்த்தினேன், அதுக்குள் வயிற்றுக்குள்ளாக அந்த வைரம் வந்தது என்று சொன்னானாம். ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் தெரியுங்கன்னா, வாழ்க்கையில் பெருமைன்னு வந்துட்டு பணம் வந்துச்சுன்னா பெருமை வந்துடும். ஹல்லேலூயா. புகழ் வந்தாலும் பெருமை வந்துடும். அப்போ உங்கள் வாழ்க்கை என்ன செய்வீங்க, உங்களை தனியாக நீங்கள் இருக்க பார்ப்பீங்க. எல்லாரையும் உங்களை என்ன செய்வீங்க, உங்களுக்கு கீழாக பார்ப்பீங்கள். உங்களுடைய மன மேட்டிமை அதிகமாக மாறும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை தருகிறவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுகிறவனாக. அதே சமயம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குன்னு பார்க்குறோம். ஆகினாலே மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு கூட உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம 5வது ஒரு காரியம் பார்க்குறோம், அதிகமாக மிஞ்சி நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், ரோமர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 12வது அதிகாரம் 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண கடவன். அல்லேலூயா. மிஞ்சி எண்ணாதே, அதிகமாக எண்ணாதே, தெளிந்த புத்தியாய் இரு, பகற்கனவு காணாதே. அல்லேலூயா. வீணான மனக்கோட்டையும் கட்டாதே. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை சிந்திக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். அதுதான் பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 4வது அதிகாரத்தில் 8, 9 நம்ம வாசிப்போமே. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவ்வளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவ்வளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கவைகளையே அவைகளையே செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நம்ம வீணான சிந்தனைகள் உடையவர்களாக இருக்கக்கூடாது, மாம்ச சிந்தனை உடையவர்களாக இருக்கக்கூடாது. நாம் மிஞ்சி அதிகமாய் பகற்கனவு மனக்கோட்டை கட்டுவர்களாக இருக்கக்கூடாது.
தேவன் நமக்கு வைத்திருக்கிற நோக்கங்களை நாம் தியானித்து, தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை தியானித்து அதன்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம். நாம் எதையெல்லாம் சிந்திக்கணும் என்பதை பவுலப்பர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால நாம் அதிகமாய் மிஞ்சி நாம் எண்ணுவதோ நினைப்பதோ வேண்டாம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. 6வது ஒரு காரியம், உன்னுடைய ரட்சிப்புக்கும் உன்னுடைய சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நீதான் காரணம். அது மாத்திரமல்ல, உன்னுடைய தவறுக்கும் உன் தோல்விக்கும் நீதான் காரணமாயிருப்பாய். அல்லேலூயா. உன்னுடைய தவறுக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏன் தவறுகளில் இவ்வளோ துன்பங்கள் வருகிறது, இவ்வளோ பிரச்சனைகள் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் பொல்லாங்கினாலே சோதிப்பவர் அல்ல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். நம்முடைய துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா 100க்கு 100 அல்லது 99% நம்ம தான் காரணமாக இருப்போம். தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்காரு, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை அனுபவிப்பதும் நம்ம பொறுப்பதெல்லாம் இருக்குது. அதை நம்ம பாதுகாத்து கொள்வதிலும் நம்ம பொறுப்பில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஆரம்பத்திலே கோணலாயிடுச்சுன்னா முற்றிலும் கோணலாகி விடுவீர்கள். அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டும் போது ஆரம்பத்திலே அந்த அஸ்திவாரத்தை கோணல் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடே கோணலாகி போயிடும். அதுக்கப்புறம் அந்த வீடு எதுக்கும் பயன்படாது. ஆகையினாலே கண்மலையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடாக நாம் இருப்போம். கண்மலையாக இயேசு கிறிஸ்து மீது நம் கட்டப்பட்ட வீடாக இருந்தால் எந்த நீரோட்டமும் இருந்தாலும் சரி, எந்த புயல் எடுத்தாலும் சரி, காற்றெடுத்தாலும் சரி, அந்த கண்மலையாக இயேசு மீது கட்டப்பட்ட வீடு கீழே விழாது. மணல் மீது விழுந்த ஒரு கட்டப்பட்ட வீடு, அதை நீரோட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது கீழே விழுந்து போகும். அல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய தவறுக்கு, நம்முடைய சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு, எல்லாத்துக்கும் வெற்றிக்கு பொறுப்பு நாம தான் இருக்கிறோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நகோமியும் அவர் கணவனும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. தன் மகனெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இழந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, அப்பத்தின் வீட்டிலே அந்த இடத்துல பஞ்சம் வந்தபடியினாலே அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, எத்தனையோ ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க, எல்லாரும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனாலும் கூட இவங்க என்ன செய்கிறாங்க, அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. மோவாப் தேசத்துக்கு போனவங்க என்ன போயிடுச்சு, நகோமி தன் கணவனையும் இழந்துட்டாலே, 2 மகன்மார்களும் இழந்துட்டாலே, கடைசியில் தனிமையாய் நின்றாள் 2 மருமகளோடு. ஏன் இது உங்களுக்கு சொல்கிறது தெரியுங்களா? இந்த பிரச்சனைக்கும் துன்பத்துக்கும் காரணம் என்னன்னா நகோமி தான். அல்லேலூயா. திரும்பி நம்ம அப்பத்தின் வீட்டில் கர்த்தர் மீண்டும் சந்தித்து எல்லாருக்கும் அப்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி கேள்விப்பட்ட போது திரும்பி வராங்க. கொஞ்சம் எல்லா ஜனங்களும் இருக்கும்போது இந்த அம்மா மட்டும் என்ன செய்ய முடியல, அவங்க கணவன் மட்டும் இருக்க முடியல. அவங்க கண்கள் எப்போதும் வேறு திசையை பார்த்துருந்தது. லோத்துக்கு பாருங்கள், அங்கே சோதமும் குமாரமும் அவனுக்கு ஏதேன் தோட்டம் போல் இருந்ததா, செழிப்பாக இருந்தது, அங்கே போனான். கடைசியில் பாருங்கள், சோதமும் குமாரும் அழிந்து போயிடுச்சு. அவன் குடும்பமும் என்ன ஒரு பயங்கரமான ஒரு மனைவியும் இழந்து போயிட்டான், பிள்ளைங்களும் சோரம் பண்ணாங்க. அம்மோனியர் மோவாபியர்கள் மோசமான 2 ஜெனரேஷனை பெற்றெடுக்க வேண்டியதாகிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லா தவறுக்கும் நாம தான் காரணமாக இருப்போம். நம்முடைய சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நாம தான் காரணமாக இருப்போம். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ, உன் வாழ்க்கையை எப்படி ஒப்பு கொடுக்கிறாயோ, எப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் உனக்கு கிருபை தராரு, உனக்கு இரக்கம் பாராட்டு, தயவு கொடுக்கிறாரு, வார்த்தைகளை கொடுக்கிறாரு, பரிசுத்தாவியை கொடுக்கிறாரு, வல்லமையை கொடுக்கிறாரு. ஆனாலும் அதை எப்படி நீ பயன்படுத்தி கொள்ளுகிறாய் என்பது தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தோன்னா, எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லேலூயா. வேதத்தில் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் இப்படியாய்
4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபித்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம், எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப ஆண்டவருக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். தேவன் அனுமதிக்காமல் எதுவும் என் வாழ்க்கையில் வராது. கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாக்கிறவர். அவர் நிச்சயமாக எனக்கு பாதுகாப்பார், என்னை விடுவிப்பார், என்னை ரட்சிப்பார், என்னை உயர்த்துவார். நான் அவருக்காக நான் அவருடைய பிள்ளை என்று நினைத்து, அவருக்கு நான் ரட்சிக்கப்பட்டவன், நீ நீதிமான் என்றெல்லாம் நினைத்து கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். அல்லேலூயா. ஆகினாலே எல்லா சூழலிலும் நாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனதுக்கு காரணம் என்ன? அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வனாந்தரத்தில் கிடைச்ச முறுமுறுத்தார்கள், அற்புதங்களை கண்டார்கள், அதிசயத்தை கண்டார்கள். மேகஸ்தம் அக்னிஸ்தம் எல்லாம் மாறுகிறது, மாறாவின் தண்ணி தேனாக மாறுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, எல்லா உதவியும், எல்லா செங்கடலெல்லாம் ஆண்டவர் திறந்தார். வானத்தின் மன்னாமினால் போஷிக்கிறாரு, காடைகளை போஷிக்க கொடுக்குற எல்லாமே செய்கிறார் ஆண்டவர். ஆனாலும் கூட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அங்கே முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். வனாந்தரத்தின் வழியாக தான் கடந்து போக வேண்டும் வாழ்க்கையில்னா, வனாந்தரத்து வழியாக தான் நீ கடந்து போகணும். வனாந்தரத்தில் கடந்து போகும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவைகளை சந்திப்பார். அவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உன் கூட தான் இருப்பார். அவர் நீ அனுபவிக்கிற துன்பங்கள் நடுவில் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உங்களுக்கு முன்னாக போகிறவர் அவர் தான். கோணலானவர்களை செவியாக்குறும் அவர் தான். அவர் உன்னோடு கூட இருக்கும்போது வீணாக முறுமுறுக்காதே. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற சந்தோஷமாயிரு. அவர் அறியாது என் வாழ்க்கையில் ஒன்றும் நேரிடுவதில்லை, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக வாழுங்க. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற சந்தோஷம் ரொம்ப முக்கியங்க. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. இன்றைக்கு 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு அல்லது நீங்கள் கவனத்திற்கொள்வதற்கு அல்லது நீங்கள் சிந்திப்பதற்கு என்னென்னா, கடந்த கால சம்பவங்கள் உங்கள் நிகழ்கால சமாதானத்தை திருட விடாதீங்க. வாய்ப்புக்காக காத்திரு, வாய்ப்புகள் கிடைக்கும் போது நழுவ விட்டு விடாதீர்கள். 3வது காரியம், மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று ஒருபோதும் கவலை கொள்ளாதே. 4வது காரியம், மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. அதிகமாக மிஞ்சி நினைக்காதே, சிந்திக்காதே. அதே போல் உன்னுடைய தவறுக்கும் சரி, உன்னுடைய ரட்சிப்புக்கும் சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பொறுப்பு என்பதை மறந்து விடாதே. 7வது காரியம், கர்த்தருக்குள் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே தெய்வ பலனாக இருக்கும். அல்லேலூயா. இந்த காணொளியை காண்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தை கேட்ட எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. இதை மேற்கொண்டு அவர் அதிகமாய் சிந்தித்து ஆண்டவரை இன்னும் நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். காணிக்க கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எல்லோருக்கும் சுகமும் பலனும் சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதி, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். Praise the Lord. God bless you everybody.